இன்னைக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த பேட்டர்ன் நம்ம எப்படி பண்றதுன்னு கத்துக்கலாம் வாங்க. இந்த பேட்டர்னுக்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு மல்டிபிள் ஆஃப் 2 செயின்ஸ் போடணும். ஸோ இப்படி மல்டிபிள் ஆஃப் 2 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரோல இருந்து ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே இந்த ரோவை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டு அகைன் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கடைசியில வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கலர் ஆட் பண்ண போறோம். ஸோ இது வழியா பிடிச்சி இழுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு அகைன் கலர் பியால ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுவாங்க. இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ரோக்காக ஒரு செயின் போட்டு அகைன் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். இப்போ நெக்ஸ்ட் ரோல இருந்து நம்மளோட பேட்டர்ன் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த இடத்துல நீங்க நெக்ஸ்ட் கலர் யானை எழுத்து வச்சுக்கிட்டு ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் இதுல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. நான் கீழே இந்த இடத்துல நான் போயிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயே உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயே நான் போயிட்டு உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் நல்லா லூஸ் விட்டு பிடிச்சி இழுத்துக்கணும். டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா பேட்டர்ன் வந்து சுருங்கிடும். இதில் நிறைய நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறதையும் என்னோட வீடியோவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த பேட்டர்ன் நல்லா கரெக்டாக அழகாக வரும். ஸோ இது கொஞ்சம் லூஸாக இருக்கணும். இந்த ஸ்டிச் வந்து லூஸாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டிச் இருக்கும் இல்லையா, இப்போ இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பின்னாடி இருக்கும் ஒரு ஸ்டிச். அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்போ அகெயின் இதே மாதிரி பாருங்க, கீழே இந்த ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதாவது ஒரு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்லயும் போடலாம். அப்படி இல்லைன்னா மேல இருக்கிறதுல இந்த ஸ்டிச்சுக்கு விட்டுட்டு பக்கத்துல இதுக்கு நேரா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துலயும் நீங்க இப்படி கணக்கு வச்சு பண்ணிக்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு கணக்கு பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு பக்கத்து ஸ்டிச்ல நீங்க போயிட்டு போடுங்க. அப்புறம் அகெயின் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டிச்சை நீங்க விட்டுறணும். விட்டுட்டு பக்கத்துல போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இப்படியே இந்த பேட்டர்னை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வர போறோம். ஸோ கண்டினியூ பண்ணிட்டு வாங்க.
இப்போ இந்த ரோவோட முடிவுல உங்களுக்கு 2 சிங்கிள் குரோஷேவோட கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வாங்க. ஸோ இந்த ரோவோட எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கலர் யான் எடுத்துக்கோங்க. யானை எடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வரணும். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு 2 ரோக்கு நாம இந்த கலரில் பண்ணிட்டு வர போகிறோம். நமக்கு தானாவே ஆட்டோமேட்டிக்காவே இந்த இடத்துல ஒரு லூப் நமக்கு கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லூப் மட்டும்தான் நமக்கு டைட்டா இருக்கும், மற்ற லூப் எல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு அகெயின் ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட்டு வாங்க. இப்போ இந்த ரோவோட முடிவில் நெக்ஸ்ட் கலர் யானை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கோங்க. ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு சிங்கிள் குரோஷே ஃபர்ஸ்ட் போடுங்க. சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த 2 லூப்பையும் எடுத்துக்கிட்டு அடுத்ததா இந்த இடத்துல இருக்க ஒரு லூப்பை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க 2 லூப்பையும் எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஒரு லூப் எடுத்துக்கணும். ஒரு லூப்பை உள்ளார விட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு கொஞ்சம் லூஸாவே நீங்க ஸ்டிச்சஸ் போடுங்க. டைட்டா போட்டிங்கன்னா பேட்டர்ன் வந்து சுருங்கும். அது உங்களுக்கு வந்து நீங்க டைட்டா போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கரெக்ஷனை நான் இப்பவே உங்களுக்கு கரெக்ட் பண்றேன். ஸோ இந்த கொஞ்சம் லூஸாவே ஸ்டிச்சஸ் போடுங்க. போட்டு ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே போல நம்ம கீழே எப்படி ஒரு ஸ்டிச் பின்னாடி பேக்ல இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டோமோ இதுலயும் அதே போல ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்ல போயிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க, இதுல இருக்க மிச்சம் இந்த ஒரு லூப் இருக்கும். இந்த லூப்பையும் நெக்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் லூப்பையும் பிடிச்சி இழுத்து வச்சுக்கணும். இழுத்து நல்லா லூஸாவே ஸ்டிச்சஸ் போடுங்க. இது வந்து டைட் ஆயிடும். நீங்க லூஸா இருக்குன்ற கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே டைட் ஆயிடும். இந்த ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் அதே போல் இதில் இருக்க பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் குரோஷே போடுங்க. ஸோ இதே போல் இந்த ரோவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும்.
இப்போ இந்த ரோவோட எண்டில் இந்த ஒரே லூப் மட்டும் பேலன்ஸ் இருக்குமா, அந்த ஒரு லூப்ல போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. ஃபினிஷ் பண்ணிட்டு கடைசியா ஒரு சிங்கிள் crochet போட்டு இந்த ரோ கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்ட் திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் crochet நான் எந்த இடத்துல போடுறேன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நமக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல ஒரு லூப் நமக்கு கிடைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் லூப் மட்டும்தான் நமக்கு டைட்டாக இருக்கும், மற்ற லூப் எல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet நாம் 2 ரோ பண்ணிட்டு வர போகிறோம். இப்படி 2 ரோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் யானால இப்போ இந்த ரோவை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக கவனிக்கணும், பிகாஸ் இதில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு 2 சிங்கிள் crochet போடுங்க. 2 சிங்கிள் crochet அடுத்தடுத்த ஸ்டிச்சில். இப்படி 2 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் இப்போ நான் பாருங்க எந்த இடத்துல நான் போயிட்டு ஹூக்கு உள்ளார விடுறதுன்றதை மட்டும் அந்த ஒயிட் பேஸ்லேயே நான் போய் உள்ளார விடுறேன். அதாவது கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் போட்டு லூஸாகவே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ அதே போல் பின்னாடி இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet போடணும். ஸோ இந்த லைன் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற 2 ஸ்டிச்சுக்கு நடுவில் நம்ம சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு இந்த ஸ்டிச்சை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அந்த ஒயிட் பேஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த ரோவோட எண்டில் 2 ஸ்டிச் இருக்கும், அந்த 2 சிங்கிள் crochetயோட ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ அடுத்த ரோ ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 ரோஸ் கலர் பியால் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லையும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த ரோவை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு செயின் போட்டு ப்ராஜெக்டை திருப்பிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல போயிட்டு ஒரு சிங்கிள் crochet கொடுங்க. இப்படி சிங்கிள் crochet கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நாம கீழே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இதுல 2 லூப் இருக்கும். அந்த 2 லூப்ல ஃபர்ஸ்ட் லூப்பை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு நாம ஒரு ஸ்டிச் போடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலா நீங்க போட்டுட்டு வரணும். இப்ப கடைசியில இந்த இடத்துல நமக்கு ஒரு பேலன்ஸா ஒரு லூப் இருக்கும். அந்த ஒரு லூப்லயும் நீங்க ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு கடைசியில ஒரு சிங்கிள் crochet போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதே போலதான் நீங்க ரோஸை ரிப்பீட்டடா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு மேல இதே ரோஸை ரிப்பீட்டடா பண்ணிட்டு வாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். செஞ்சுட்டு நம்ம FB பேஜ்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.